லாஸ்ட் 2 இயர்ஸா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே தரல. இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டோடனே நமக்கு என்ன தோணும்? அப்போ இதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதே யூஸ்லெஸ், நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வராது அப்படின்ட்டு. ஆக்சுவலி ட்ரூத் அது கிடையாது. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க நிஃப்டி 50ன்ற ஒரு இண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் தரல. ஆனா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டே ரிட்டர்ன் தரலன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பெரிய பொய். அதுல இருக்கிற நிறைய விஷயங்களை பத்தி டீகோட் பண்ணி இந்த வீடியோல பேசலாம். வணக்கம் மக்களே, நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ஃபினான்ஸ் வித் ராஜ். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நிஃப்டி 50னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் தான் நம்ம நிஃப்டி 50 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இண்டெக்ஸ் தான் பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது மோஸ்ட்லா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பெனி தான் இருக்கும். ஸோ இந்த 50 கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே தரல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாவே இருக்கு. ஸோ 2020ல இருந்து 2024 வரைக்கும் ஒரு புல் ரன் இருந்துச்சு. அந்த டைம்ல எந்த ரேட் கொடுத்தாச்சும் இந்த மார்க்கெட்ல இருக்கு இந்த 50 ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு காம்படிஷன் இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஏர்னிங்ஸ்க்கு மேட்சபிளா இருக்கா அப்படின்லாம் பார்க்காம நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ் தான் ஓவர் பிரைஸ்ல இருந்ததுனால ஸோ அது அந்த பொட்டென்ஷியலே அவ்வளவுதான். அதுக்கு அந்த ஏர்னிங்ஸ்க்கு அதனால இவ்வளவு ப்ராஃபிட் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆனா இதை நம்ம பார்க்காம நம்ம என்ன ரேட்ல வேணா வாங்கிட்டு இருந்ததுனால ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இந்தியன் ஷேர் மார்க்கெட்டே நம்ம நிஃப்டி 50ன்றத வச்சுதான் நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது, அப்ப இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க 3000 கம்பெனியுமே ப்ராஃபிட் மேக் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது போய் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நல்லாவே ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க. ஆனா நிஃப்டி 50 தான் ப்ராஃபிட் மேக் பண்ணல. ஆனா நம்ம ஒரு ஜென்ரலா பேசும்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்றோம். ஆக்சுவலி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க நிறைய ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனா நிஃப்டி 50ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ரூத். ஆனா ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ அதுலயும் நம்ம செக்டார்ல இருக்க இண்டிவிஜுவல் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீ இப்ப என்ன சொன்ன, ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டே இல்லைன்ற மித்து, அது போய் அப்படி இருக்கும்போது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நல்ல வந்து ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நீ சொல்ற. சரி, இந்த மாதிரி மார்க்கெட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிஃப்டி 50ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு உன்னோட பதில் என்னன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. எனக்கும் புரியுது. ஆக்சுவலி 2024 வரைக்கும் ஒரு புல் ரன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸால தான் மார்க்கெட் வந்து எந்த ஒரு நியூ ஹைக்குமே போகாம அதே பொசிஷன்ல இருக்கு. பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து டாரிஃப் நம்ம மேல போட்டிருந்தாரு, அது ஒரு மிகப்பெரிய ரீசன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிலோட டிமாண்ட் வந்து இப்ப அதிகமாயிடுச்சு. ஆனா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற வார்னால நமக்கு ஆயில் வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ரீசனால ஆயிலோட இம்போர்ட் டியூட்டி நிறைய ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்ப நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப ஸ்பெண்ட் பண்ண நமக்கு என்ன வேணும்? அதுக்கு பாத்தீங்கன்னா டாலர்ஸ் வேணும். அதுக்கான டாலர்ஸ் நம்ம கிட்ட ரிசர்வ் கம்மியாயிடுச்சு. ஏன் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ டெய்லியுமே பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து மணியை வந்து செல் பண்ணிட்டு மணியை வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியன் ருப்பியா வெளியே எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்க அமெரிக்கன் டாலர்ஸா தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ அமெரிக்கன் டாலர்ஸ் நிறைய இந்த கண்ட்ரியை விட்டு வெளியே போக போக ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டா நிறைய வேரியபிள் ரீசன்ஸ் இருக்கு. இந்த ஒரு ரீசனால மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகணும். அந்த ரீசன் சரியான உடனே ஆக்சுவலி அகெயின் வந்து ஒரு நியூ ஹைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் போயிருக்கணும். ஆனா இங்க மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆன உடனே இன்னொரு ப்ராப்ளம் வந்து புதுசா வந்தது. எப்படி 2024ல ட்ரம்ப் போட்ட டாரிஃப் இஷ்யூ நமக்கு 1 இயர்ல சால்வ் ஆச்சோ, நெக்ஸ்ட் என்ன ஆச்சு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு வார் இருந்துச்சு. அந்த வார் முடிஞ்சவனே பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற வார்னால ஆயில் ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு ரீசனால இந்தியன் ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிட்டே போகுது. ஸோ இதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பெருசா ப்ராஃபிட் வருமா அந்த கேரண்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் இல்லாம மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இதனாலதான் நமக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ நிஃப்டி 50 வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட் தரல. ஸோ என்ன ரீசன் நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு நான் சொன்னது ரீசன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்ன்றது இந்த வீடியோ ரிமைனிங்ல சொல்றேன். இது வரைக்கும் யாராச்சும் இந்த வீடியோ லைக் பண்ணாமலையோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு லைக் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸை சொல்லிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா லாஸ்ட் 2 இயர்ஸா இப்போ இந்தியன் மார்க்கெட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்னா அந்த ஒரு ரீஜன்லயே பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்குது. லாஸ்டா சொன்னா 24,000லயே பாத்தீங்கன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட் ரொம்ப மந்தாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இது இன்னும் சிம்பிளா சொல்றேன். ஒரு பொருள் வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் 100 ருபீஸ்ல இருந்துச்சு. இப்போ ஒரு 100 ருபீஸ்ல இருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஆகி இப்போ 90 ருபீஸ் இருக்கு. ஸோ என்னைக்கா இருந்தாலும் அந்த பழைய ரேட் ஆனா 100க்கு இந்த பிரைஸ் போக போகுது. ஆனா எனக்கு என்ன ஆகும்னு தெரிஞ்சுச்சுன்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு இதே ரேஞ்சில் இருக்கும்னா நான் என்ன பண்ணுவேன்?
மந்த்லி என்கிட்ட காசு இருக்கும் போதெல்லாம் இந்த 90 ருபீஸ்ல இருக்கிறது நான் வாங்கிட்டே இருப்பேன். ஸோ நான் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஃபுல்லா வாங்கிட்டே இருக்கணும் போது என்ன ஆகும், என்னால மொத்தமா ஒரே நாள்ல வாங்குறதுக்கு காசு இருந்திருக்காது. ஆனா இந்த 2 இயர்ஸ் எனக்கு இந்த டைம் பீரியட் இருந்ததுனால இந்த 2 இயர்ஸ்ல என்னால மேக்ஸிமம் எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ நான் அவ்வளவு வாங்கி வச்சுட்டேன் போது இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா இந்த 100 இப்போ ப்ரீவியஸ் ஹை தான் 100. ஸோ எப்போதுமே ஒரு ஷேர் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையோட தாண்டி தான் மேல போகும். அப்படி 100ன்னு இருக்குன்னா இப்ப ஆக்சுவலி 100 தாண்டி தான் போகுது, ஒரு 120 150 போகுது. ஸோ ஒரு நாள் மட்டும் ஒரு 1 மந்த் மட்டும் எனக்கு டைம் இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், 1 or 2 தான் வாங்கியிருக்கேன். ஆனா எனக்கு 2 இயர்ஸ் டைம் கிடைச்சதுனால இப்ப என்னால நிறைய யூனிட்ஸ் வாங்கியிருக்க முடியும். இப்ப நிறைய யூனிட்ஸ் நான் வாங்கியிருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னால ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா டபுள் ட்ரிபிளா கூட பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப என்கிட்ட இருக்கு. ஸோ எப்போதுமே இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நியூவா ஸ்டாக்ஸ் வாங்குறோமோ, எதெல்லாம் சீப்பா இருக்கோ வாங்குறோமோ அது ரொம்பவே நல்லது. நான் போயிட்டு ரேண்டமா ஸ்டாக்ஸ் வாங்கலாமா இந்த டைம்ல? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக்கே பாத்தீங்கன்னா எதெல்லாம் கம்மியா இருக்கோ அந்த ஸ்டாக் எல்லாம் வாங்குறேன்னு போகுது. அப்படின்னு நம்ம வாங்கவே கூடாது. எந்தெந்த கம்பெனிக்குலாம் நல்ல ஃபியூச்சர் பிளான்ஸ் வச்சிருக்காங்களோ, எந்தெந்த ஸ்டாக்ல இப்போ இந்த ட்ரேட் ஆகிற வேல்யூ அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வேல்யூ, இல்லாட்டி ஒரு அண்டர் வேல்யூல இருக்கு, இல்லாட்டினா ஓகே இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஜென்யூனான வேல்யூ, இந்த பிரைஸ்ல அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம், இந்த மாதிரி இருக்க ஸ்டாக் தான் வாங்கணும். நம்ம ரேட் கம்மியா இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு பிசினஸ் growth இருக்குமா, ப்ராஃபிட் இருக்குமான்னு தெரியாத ஸ்டாக்லாம் நம்ம போய் வாங்கக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கணும் எந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்ட்டு. எப்போதுமே இந்த அக்யூமுலேட் பண்ணணும்னு சொல்றோம்ல, அதாவது நிறைய ஸ்டாக் வாங்கி நம்ம வந்து அக்யூமுலேட் பண்ணணும்ட்டு, அது நல்ல ஸ்டாக்குக்கு வந்து பேஸ் இருக்க ஸ்டாக்கா தான் வாங்கணும். இன்னும் சொன்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸை தான் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அக்யூமுலேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து புவர் பிளானிங் இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கினா நம்ம இன்னும் லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செக்டர் ரொட்டேஷன். செக்டர் ரொட்டேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடி ஸ்டாக்ஸ்ல ரொம்பவே லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4000 rupees இந்த டிசிஎஸ் இப்ப 2300 இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதை விட்டுட்டு பேங்கிங் செக்டார்ல இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா பேங்கிங் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றது. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டார் இருக்குன்னா ஆட்டோமொபைல் செக்டார்ல நல்லா இன்வெஸ்ட் பண்றது. ஆட்டோமொபைல் செக்டார் நல்ல பீக் போச்சுன்னா ஆட்டோமொபைல் செக்டார்ல இருந்து அந்த ப்ராஃபிட்ஸ் செல் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் எது அண்டர் வேல்யூடா இருக்கோ அந்த செக்டார்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றது. ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட் என்னமோ அதே 24,500 தான் இருக்கு. ஆனா ஒரு செக்டார்லயும் ஒரு 6 months ஒன்ஸோ ஒரு 3 months ஒன்ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம செக்டார் ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு செக்டார்லயே 10 ஸ்டாக்ஸ் இருக்குமே, அந்த 10 ஸ்டாக்ஸ்ல நான் எதுல இன்வெஸ்ட் பண்றது? அந்த 10 ஸ்டாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 1 or 2 ஸ்டாக் ரொம்ப சீப்பா இருக்கும், அவங்க பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஏன்னா ஒரு செக்டார்லயே நம்ம 10 ஸ்டாக் 10மே ஒரே மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி ப்ராஃபிட் இருக்காது, ஒரே மாதிரியான பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்காது. ஸோ எது நம்ம இன்வெஸ்ட் பண்றோன்றது நமக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி இருக்கு. எப்போதுமே ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணா அந்த கம்பெனிக்கு வந்து கடன் ரொம்ப கம்மியா இருக்கான்றதை பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்க ரொம்ப ரொம்ப கடன் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிரைசிஸ் டைம்ல அவங்க வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. இதுவே அவங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைம்ல அவங்களால ப்ராப்பரா பிசினஸ் ரன் பண்ண முடியாது, இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகும். ஆனா அவங்களுக்கு கடனே இல்லைன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னென்னலாம் அவங்க பண்ணணுமோ அது இந்த சுச்சுவேஷன்ல பண்ணிப்பாங்க. ஸோ குட் கம்பெனி நம்ம பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, கடன் ஆல்ரெடி அவங்களுக்கு கம்மியா இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்பவே நோட் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளோட வச்சிருக்க மணி எல்லாத்தையும் ஓவராலா இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நான் இப்ப இருக்க லோ பாயிண்ட் தான் நமக்கு ஓவரால் லோ பாயிண்டான்னு தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு லோ பாயிண்ட் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இதோட லோ வரலாம். ஆக்சுவலி நம்ம கிட்ட இப்போ 100% மணி இருக்குன்னா எப்போதுமே 70 to 80% மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். எப்போதுமே அந்த ஒரு 20% நம்ம கையில ரிசர்வா வச்சிருக்கணும். திடீர்னு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா அப்பதான் இந்த 20% நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா அந்த 20% கூட இல்லாம இருந்துச்சுன்னா திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு ஸ்டாக்கை போய் செல் பண்ணிட்டு வருவோம். அந்த ஸ்டாக் நம்ம நல்ல ஸ்டாக் தான் வாங்கியிருப்போம், ஆனா இப்ப நம்ம மணி இல்லாதனால அதை செல் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு 20% கேஷ் ரிசர்வ் நம்ம கையில இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி 3 months பாத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்க நான் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் நல்ல விஷயத்தாக வாங்கியிருப்போம். இப்போ அந்த 6 months 3 months அப்புறம் அந்த கம்பெனி அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது, இல்லாட்டினா பாத்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் கஸ்டமர்ஸ் கிட்டயோ இல்லாட்டி கிரெடிட் ரேட்டிங்ஸ் கிட்டயோ பாத்தீங்கன்னா அந்த ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆயிருக்கும். இப்போ அவங்க பண்ற பிசினஸ்க்கோ கிரெடிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம ஸ்டாக் ஹோல்ட் பண்றதை விட்டுட்டு லாஸ் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு எக்ஸிட் பண்றது ரொம்பவே ஒரு குட் டிசிஷனா இருக்கும். ஸோ இதுக்காக நமக்கு என்ன தேவைன்னா போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணாதுன்னா நல்ல ஸ்டாக் எத்தனை இருக்கு, பேட் ஸ்டாக் எத்தனை இருக்குன்னு தெரியும். பேட் ஸ்டாக் நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும்போது குட் ஸ்டாக் மேல இருக்க நம்ம ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆயிடும்.
ஸோ அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா பேட் ஸ்டாக் வந்து அது இமீடியட்டா செல் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஆசையா வந்திருப்பாங்க. ஓகே, எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் போயிட்டு ப்ராஃபிட் மேக் பண்ணலாம்னு வருவாங்க. ஆக்சுவலி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ணவே முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். அவங்க ஒரு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே பேசிக் ஐடியா கூட இல்லாம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 1000 போட்டேன் 1500 கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாங்க் மைண்ட் செட் வரும்போது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே நடக்காம ஒரு 2 to 3 months லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அவங்க மணியை விட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் பேஷன்ஸா இருக்கணும். எப்போதுமே இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்ம ரொம்ப பேஷன்ஸா இருந்தா நம்ம வந்து 2 to 3 டைம்ஸ் கூட நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி டைம்ல நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய லாஸ் நமக்கு தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு எஸ்ஐபி பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. எஸ்ஐபியை கண்டினியூ பண்றதா இந்த மாதிரி டைம்ல ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் டிசிஷனா இருக்கும். முடிஞ்சா இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எஸ்ஐபி அமௌண்ட் லம்சமையும் உங்களுக்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த டைம்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். இந்த மாதிரி டைம்ல நீங்க எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் மேல ரெக்கவர் ஆகட்டும் அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய மிஸ்டேக்கா இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து ஏதாவது புது விஷயம் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ நெக்ஸ்ட் எது ரிலேட்டடான வீடியோ வேணும்னு நீங்க நினைச்சாலோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது ரிலேட்டடா நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.